ஹே ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அவனோட பிசினஸ் விஷயமா யாரு கூடவோ பேசிக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த சமயம் ஹீரோயினுக்கு கால் பண்றான் ஹானும். என்னன்னு தெரியலமா, ஹீரோயினோட போனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஹீரோ எங்க இருக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான் ஹான். ஹீரோயினும் ஓகே, நீ ஒன்னுக்கும் கவலைப்படாத, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு போனையும் கட் பண்றாங்க. போனை கட் பண்ண ஹீரோயினும் நேரா ஹீரோ கிட்ட போய் அவரோட கைய பிடிச்சு, நான் சோகமா இருக்கும் போதெல்லாம் எப்பயுமே எனக்கு துணையா நீங்க தான் இருந்தீங்க. இப்ப நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, உங்களுக்கு துணையா கண்டிப்பா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அதுக்கு எங்க என்ன கூட்டு போற அப்படின்னு கேக்குறாரு. கட் பண்ண ஹீரோயினும் ரொம்பவே இருட்டான ஒரு ரூம்க்கு ஹீரோவை கூட்டு போறாங்க. அந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அந்த ரூம்ல நாங்க எவ்வளவு சத்தமா கத்துறோமோ அந்த சத்தம் மறுபடியும் நம்மளுக்கே கேக்குமாமா. ஹீரோவை கூட்டு போன ஹீரோயினும் அந்த ரூம்ல இருந்து ஹீரோவை கத்த சொல்ல ஹீரோவும் புத்துனாப்புல கத்துறான் பாருங்க. அந்த ரூம்ல ஒரு மெஷினும் இருக்குமா. அந்த மெஷின்ல ஹீரோவோட வாய்ஸ் வெறும் 10% தான் காட்டுது. இத பார்த்த ஹீரோவும் என்னடா இது, நான் நினைக்கிறேன் இந்த மெஷின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹீரோயின் மெஷின்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு அவங்க கத்துனாங்க பாருங்க ஒரு கத்து. ஹீரோயின் கத்துன சத்தத்துக்கு அந்த மெஷின்ல 100க்கு மேலேயே வாய்ஸ் போயிருது. இத பார்த்த ஹீரோவும் அதுதான் எனக்கு பதிலா நீ சத்தம் போட்டல, இதுக்கப்புறம் இங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லன்னு நினைக்கிறேன், வா போலாம் அப்படின்னு ஹீரோவும் அங்கிருந்து போகலான்னு போக டக்குன்னு ஹீரோயினும் எங்க போறீங்க அப்படின்னு ஹீரோவை ஸ்டாப் பண்றாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க, இங்க பாருங்க சார், இப்ப நீங்க சத்தம் போட்டு கத்தலனா கண்டிப்பா உங்களை நான் இங்க இருந்து போக விட மாட்டேன் அப்படின்றாங்க ஹீரோயின். ஹீரோவும் இவ என்ன விட மாட்டா போல இருக்கே அப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோயினும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹீரோவை கிச்சி கிச்சி மூட்ட ஆரம்பிக்கிறாங்க. இத தாங்க முடியாத ஹீரோவும் வாய் விட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த மெஷின்ல ஸ்கோரும் 100 தாண்டி போயிருது. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, அட விடுமா போதுமா, அதுதான் 100 தாண்டிருச்சுல்ல அப்படியே ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருந்துட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போறான் ஹீரோ. அந்த சீனும் அப்படியே கட்டாக ஹீரோயினும் அடுத்த கேம்காக ஹீரோவை கூட்டு போறாங்க. அந்த கேம் என்னன்னா, தலகாணியால ஒருத்தர் அடிச்சுக்கிறணும். ஆனாலும் நம்மால என்னால முடியாது, நான் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோயினும் அட என்னப்பா நீனு, இந்த தலகாணியால அடிச்சா வலிக்காது தெரியுமா, வேணா பாரு நான் வேணா அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோவை தலகாணியால அடிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் சரி நானும் ஒன்னும் அடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே அடித்தான் கொடுப்பாரா. ஹீரோயின் சுருண்டு போய் கீழே விழுவாங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கும் போறாங்க. அங்க ஹீரோ சாஞ்சிருக்க, ஹீரோக்கு மேல ஹீரோயின் சாஞ்சிருக்க. அப்ப ஹீரோவும் எதுக்காக இந்த ராபோட்டை உருவாக்குனான்ற கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஹீரோவை பாத்துக்காம பிசினஸ்ன்னு காசு சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்திருப்பாங்க. அதனாலயே நம்ம ஹீரோவும் சின்ன வயசுலயே தனியாவே இருந்திருப்பான். அவனுக்கு துணையா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இத ஹீரோயின் கிட்ட சொன்ன ஹீரோவும் அதனாலே தான் ஒரு ரோபோட்டை உருவாக்கணும்னு நான் சின்ன வயசுலயே ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோவும் அவனோட கதைய ஹீரோயின் கிட்ட சொல்றான். சடனா ஹீரோயினும் ஏன்பா எனக்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குப்பா அப்படின்னு ஹீரோக்கு ஏதோ சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோவும் எம்மா ஐடியா சூப்பரா இருக்குமா அப்படின்னு நேர போய் ஹீரோவும் அந்த ஐடியாவை ஹான் கிட்டையும் சொல்றான். இத கேட்ட குட்டி சாத்தானும் டேய் என்னங்கடா சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடா அப்படின்றான். அப்ப ஹீரோயினும் இங்க பாருப்பா, இந்த ரோபோட் இருக்குல்ல, அந்த ரோபோட்டை சுத்தி இருக்கிற மனிதர்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை நல்லாவே டீகோட் பண்ண முடியும். அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை டீகோட் பண்ணி அவுட்புட்டா அந்த ரோபோட்டால கொடுக்கவும் முடியும் அப்படின்றாங்க ஹீரோயின். இத கேட்ட ஹானும் இப்ப என்னத்தாமா சொல்ல வர, இந்த ரோபோட்டால சாதாரண ஹியூமனோட மைண்ட ரீட் பண்ண முடியும்னு சொல்றியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும் ஆமாண்டா லூசு பயலே, அதத்தான் சொல்றேன் அப்படின்றாங்க. இத கேட்ட குட்டிச்சாத்தானும் இங்க பாருடா, இதெல்லாம் செட்டே ஆகாது புரிஞ்சுக்கோ, என்னால இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானும் அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவனோட டீம் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றான். ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற விதமா ஹீரோயினும் ஹீரோ கூடவே இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து என்னம்மா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற போல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்றாங்க. இவங்க இப்படி ரொமான்ஸ் பண்றத பின்னாடி இருந்து பாக்குற ஹீரோவோட டீம்மேட்ஸும் அங்க பாருங்கடா ரெண்டு பேத்த, சரி நடக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து வெளியிலயும் போறாங்க.
இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோவும் ஹீரோயினும் யாரா அது அப்படின்னு பின்னுக்கு திரும்பி பார்க்க ஹீரோட டீம்மேட்ஸும் டேய் மாட்டிக்கிட்டோம்டா வாங்கடா போகலாம் அப்படின்னு தட்டு தடமாறி ஹீரோவை பார்க்கவும் போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோ உருவாக்குன அந்த ரோபோட்டும் இருக்குமா? ஹீரோவோட டீம்மேட்ஸும் ஹீரோ கூட பேச கொஞ்சம் தயங்குறாங்க. இத நல்லாவே டீகோட் பண்ண அந்த ரோபோட்டும் ஹீரோவை பார்த்து இவங்க உங்க கூட பேச தயங்குறாங்க அப்படின்னு ஒரு அவுட்புட்ட ஹீரோ கிட்ட சொல்லுது. இத கேட்ட ஹீரோக்கு மட்டும் இல்ல அங்க இருந்த எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதுலயே புரியுது ஹீரோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருச்சுன்னு. அதுக்கப்புறம் என்ன, டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் ஹீரோவோட இந்த ப்ராஜெக்ட் தான் ரொம்ப வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு. இத பார்த்து ஹீரோவோட டீம்மேட்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஹீரோயினும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்களோட ஆடியன்ஸ் கிட்ட இப்ப வர இருக்கிற காம்படிஷன்ல இருந்து நான் குயிட் பண்றேன் அப்படின்னு அந்த காம்படிஷன்ல இருந்து மொத்தமா விலகுறாங்க ஹீரோயின். அப்படியே சீனை கட் பண்ணா இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க வருவான். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் என்னோட ஆசையே பாட்டு பாடுறது தான். பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் பண்றது இல்ல, எனக்கு பாட்டு மட்டும் தான் பாட வரும். அதனால தான் இந்த காம்படிஷனையே நான் குயிக் பண்ணேன். இதுக்கு நீங்க ஒன்னும் காரணம் இல்ல, உங்க மேல ஒரு தப்பும் இல்ல அப்படின்றாங்க ஹீரோயின். இத கேட்ட ஹீரோவும் உனக்கு துணையா எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்றான். இத கேட்ட ஹீரோயினும் அது எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க. அப்படியே சீனும் கொட்டாக அடுத்த நாளே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் சென்டருக்கு போறாங்க. ஏன்னா அந்த வெல்ஃபேர் சென்டரை நடத்துற கம்பெனி ஹீரோவோட ரோபோட்ஸ பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்களா, அத பாக்குறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப அங்க போயிருப்பாங்க. அந்த வெல்ஃபேர் சென்டர்ல இருக்கிற குட்டி பசங்களும் ஹீரோவோட ரோபோட் கூட சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்படுறான். சீனை கட் பண்ண அடுத்த சீன்லயே வீட்டுக்கு வர ஹீரோவும் மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஏமா இன்னைக்கு டின்னருக்காக வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட ஹீரோயினும் ஏன்பா காலையில இருந்து கூட தானே இருந்தேன், நைட் எனக்கு வேலை இருக்காதா, என்னால வர முடியாது அப்படின்றாங்க. நேரம் பார்த்து ஹீரோவுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குமா. ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு திறந்து பாக்குறான். அந்த கொரியர்ல அப்படி என்னத்தான் இருக்கும்னா ஏஜ யங்காகி காட்டுற ஃபேஸ் மாஸ்காமா. அந்த ஃபேஸ் மாஸ்க யூஸ் பண்றவங்க ரொம்பவே யங்கா தெரியுவாங்களாம். இத கேட்ட ஹீரோ சும்மா இருப்பானா, இப்பமே ட்ரை பண்றேன் அப்படின்னு அந்த ஃபேஸ் மாஸ்க நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து ஹீரோயினும் ஹீரோக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு ஹீரோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோவும் எவன்டா அது அப்படின்னு சடனா திரும்பி பாக்குறான். ஹீரோ ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க, சடனா ஹீரோவும் எம்மா இந்த நேரத்துலயாமா நீ வந்து தொலைக்கணும் அப்படின்னு குடுன்னு பாத்ரூம் ஓடி போயிடுறான் ஹீரோ. சடனா ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போய் ஏன்பா அத வாஷ் எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானே கலட்டுறேன் அப்படின்னு ஹீரோ போட்டிருந்த அந்த ஃபேஸ் மாஸ்க ஹீரோயினே கலட்டி எடுக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோட முக்கு கீழே அந்த ஃபேஸ் மாஸ்க்ல ஒரு துண்டு மீச மாதிரி ஒட்டிக்கும். அத மட்டும் ஹீரோயின் எடுக்கவே மாட்டாங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோவோட மூஞ்ச பார்த்து கிண்டல் அடிக்க இத கேட்ட ஹீரோவும் ஏமா நீ வர வர ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஆமா உங்களை மாதிரி ஒரு வயசான ஆளை சமாளிக்க ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்றாங்க. டக்குன்னு ஹீரோவும் யார பார்த்து ஓல்ட் பாய்ன்னு சொன்ன அப்படின்னு ஹீரோயினை தூக்கி முன்னாடி உட்கார வச்சு இந்த ஓல்ட் பாய் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சடனா ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான் ஹீரோ. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஒரு கேக் செய்யலான்னு சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஏன்பா இந்த முட்டைய கொஞ்சம் அடிச்சு தர முடியுமா அப்படின்னு ஹீரோவை முட்டை அடிக்க வச்சிருவாங்க. ஹீரோவும் என்னடா எனக்கு இந்த சோதனை அப்படின்னு முட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பானா. நேரம் பார்த்து அங்க வர குட்டி சாத்தானும் டேய் அண்ணா உன்னோட கார்கிய கொஞ்சம் குடுறா அப்படின்னு கேக்குறான். ஆனா பார்த்த ஹீரோவும் ஆஹா எனக்கு நே வந்திருக்கடா என்னோட செல்ல குட்டி, நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா, இந்த முட்டைய நல்லா மிக்ஸ் பண்ணி குடுக்கணும், அப்படி மிக்ஸ் பண்ணலனா உனக்கு நான் கார்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்றான் ஹீரோ. நம்ம குட்டி சாத்தானும் அட பாவி நேரம் பார்த்து பழி வாங்குறியடா உனக்கு வகுத்தால போக அப்படின்னு ஹீரோவை திட்டிக்கிட்டே முட்டையையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து ஹீரோயின் அங்க வர நீ ஏன்பா இத பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினும் கேட்க இதெல்லாம் என்னோட தலை எழுத்து அப்படின்னு ஹீரோவை முறைச்சுக்கிட்டே சொல்றான். இத பார்த்த ஹீரோவும் சரி சரி முட்டைய மிக்ஸ் பண்ணது போதும், இதா கார்கி நீ இங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு. அதுக்கு ஆனும் பாத்தியா வேலை முடிஞ்சது என்ன விரட்டுறல அப்படின்ட்டு ஹீரோவை திட்டிக்கிட்டே கார்கியையும் வாங்கிட்டு போறான். அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. See you next video guys.